எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு HomeMakersPoint. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 வகையாக இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. அதோட 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட நீங்கள் விருப்பப்பட்ட காயை சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேங்க. முள்ளங்கி, நூக்கல் இந்த மாதிரி காய்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறி மூழ்கிற அளவுக்கு நீர் விட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 2 விசில் போதுமானது அளவுங்க. உங்கள் குக்கரை பொறுத்து 3 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வாங்க 2வது இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அதோட ஒரு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு கலவையை ஊற்றி 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. ரொம்ப தீ வைக்க வேண்டாம். தீ வச்சா அவ்வளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் சிம்மில் வச்சே நீங்கள் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதுமானது. கொதி வந்த பிறகு கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 சாம்பார் வகைகளுமே குறிப்பிட்டது 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.